கடந்த ஆண்டு நாடு முழுவதும் நடத்தப்பட்ட சோதனைகளில் 97 ஆன்லைன் மோசடி கால் சென்டர்கள் மூடப்பட்டதுடன் 50 லட்சம் ரிங்கிட்டுக்கும் மேற்பட்ட ரொக்கம் காவல்துறையால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. வணிக குற்ற புலனாய்வுத்துறை மற்றும் புக்கிட்டமான் இணைந்து மேற்கொண்ட நடவடிக்கைகளில் 600 உள்ளூர்வாசிகள், 470 வெளிநாட்டினர் உட்பட மொத்தம் 1070 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் மோசடிக்கு பயன்படுத்தப்பட்ட 2845 தொலைத்தொடர்பு சாதனங்களும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக நகர காவல்துறை தலைவர் டத்தோ ஃபாடில் மாசூஸ் கூறினார். போலி வேலைவாய்ப்புகள் இல்லாத கிரிப்டோ முதலீட்டு திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு ஆன்லைன் மோசடிகளில் இவர்கள் ஈடுபட்டிருந்தது விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டது. வீடுகளை சட்டவிரோதமாக கால் சென்டர்களாக மாற்றி இந்த மோசடிகள் மேற்கொள்ளப்பட்டதாக அவர் கூறினார். கைது செய்யப்பட்டவர்கள் குற்றவியல் சட்டம் பிரிவு 120B2 குற்றச்செறியின் கீழ் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளனர். வெளிநாட்டவர்கள் மீது குடிநுழைவு சட்டத்தின் கீழும் வழக்குகள் தொடரப்பட்டுள்ளன. பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருந்து பண பரிவர்த்தனைக்கு முன் அதிகாரிகளிடம் சரிபார்க்க வேண்டும் என காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது. ஊழல் மற்றும் குற்றச்செயல்களுக்கு எதிராக சட்ட வரம்புக்குள் கடுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அமலாக்க அமைப்புகளுக்கு பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். பிரதமர் துறை மாதாந்திர கூட்டத்தில் உரையாற்றிய அவர், காவல்துறை, மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையம், உள்நாட்டு வருவாய் வாரியம், எல்லை பாதுகாப்பு அமைப்புகள் உள்ளிட்டவை தீர்மானமான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் அதே நேரத்தில் சட்ட நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். அரசியல்வாதிகள் மட்டுமல்லாமல் அரசு ஊழியர்கள், ராணுவம், காவல்துறையினர் உள்ளிட்ட அனைவரும் விதிவிலக்கின்றி பொறுப்பு கூற வேண்டும் என்றும் அன்வார் கேட்டுக்கொண்டார். அமைப்புகளை சீர்திருத்துவதற்கான அதிகாரமும் ஆதரவும் தற்போது இருப்பதால் பதவியில் இருக்கும் போதே ஊழல் மற்றும் முறைகேடுகளை ஒழிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ஓய்வுக்கு பிறகு அல்ல என்றும் அவர் வலியுறுத்தினார். நீலாய் மந்தின் பகுதியில் உள்ள ஒரு குடியிருப்பில் 12 குத்து காயங்களுடன் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக மேலும் ஓர் ஆண் சந்தேக நபரை காவல்துறை தீவிரமாக தேடி வருகிறது. டிசம்பர் 28ஆம் தேதி எடுக்கப்பட்ட சிசிடிவி காட்சிகளில் முகமூடி மற்றும் ஹூடி அணிந்த நிலையில் அந்த சந்தேக நபர் பதிவாகியுள்ளார். பாதுகாப்பு காவலரிடம் பாதிக்கப்பட்டவரின் வீட்டு இருப்பிடத்தை கேட்டுவிட்டு 3 மணி நேரத்திற்கு பிறகு அந்த இடத்தை விட்டு சென்றதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக நீலாய் மாவட்ட காவல்துறை தலைவர் சூப்பரண்டன் ஜோஹாரி அயா கூறினார். தற்போது அந்த நபர் முக்கிய சந்தேக நபராக கருதப்படுவதாகவும் விசாரணைக்கு உதவுவதற்காக அவரை தேடி வருவதாகவும் அவர் கூறினார். முன்னதாக இந்த கொலை வழக்கில் 30 வயதுக்கும் மேற்பட்ட 2 ஆடவர்கள் சம்பவ இடத்திலேயே கைது செய்யப்பட்டுள்ளனர். உயிரிழந்த நபருக்கு தலை, பின்புறம், மார்பு, கழுத்து உள்ளிட்ட பகுதிகளில் 12 குத்துக்காயங்கள் இருந்ததாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கைது செய்யப்பட்ட இருவரின் ரிமாண்ட் காலத்தை நீட்டிக்க இன்று நீதிமன்றத்தில் காவல்துறை மனு தாக்கல் செய்ய உள்ளது. வெனிசுலா மீது அமெரிக்கா மேற்கொண்டதாக கூறப்படும் ராணுவ நடவடிக்கை சர்வதேச சட்டமீறல் என்றும் இந்த விவகாரத்தில் ஐநா சபை உள்ளிட்ட சர்வதேச மேடைகள் மூலம் மலேசியா நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பெர்சாத்து வலியுறுத்தியுள்ளது. கட்சியின் பொதுச் செயலாளர் டத்தஸ்ரீ முகமது அஸ்மின் அலி இந்த நடவடிக்கை ஐநா சட்ட பிரகடனத்தின் பிரிவு 2(4) மீறும் ஒருதலைப்பட்சமான சட்ட விரோத செயல் என்று தெரிவித்துள்ளார். மேலும் உலக அமைதியை வன்முறையால் நிலைநாட்ட முடியாது என்றும் மாநில சுயாதீனம் ஒவ்வொரு நாட்டின் உரிமை என்றும் அவர் கூறினார். ஜொகூர் வடக்கு தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையின் யோங்பெங் ஓய்வு மையத்தில் பெண்கள் கழிப்பறையில் உள்ள குப்பை தொட்டியில் ஆண் குழந்தையின் சடலம் நேற்று பிற்பகல் கண்டெடுக்கப்பட்டது. பிற்பகல் 3 மணி அளவில் தொப்புள் கொடி இணைந்த நிலையிலேயே குழந்தையின் உடல் கண்டெடுக்கப்பட்டதாகவும் சட்டையால் மூடப்பட்டிருந்த அந்த குழந்தை உயிரிழந்ததை மருத்துவ அதிகாரிகள் உறுதிப்படுத்தியதாகவும் பத்து பகாட் மாவட்ட காவல்துறை தலைவர் ஷாருல் அன்வார் முஷாடாட் அப்துல் ஷானி தெரிவித்தார். சடலம் சுல்தானா நோரா இஸ்மாயில் மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பாக தகவல் உள்ளவர்கள் அருகில் உள்ள காவல் நிலையத்தை தொடர்பு கொள்ளுமாறு போலீசார் கேட்டுக் கொண்டுள்ளனர். இந்த வழக்கு குற்றவியல் சட்டம் பிரிவு 316 கருக்கலைப்பின் கீழ் விசாரிக்கப்பட்டு வருகிறது. கடந்த வெள்ளிக்கிழமை சிங்கப்பூர் பதிவு எண்ணை கொண்ட வாகனம் ஒன்றின் உரிமையாளர் தனது வாகனத்தின் நம்பர் பிளேட்டை மறைத்து ரோன் 95 சலுகை பெட்ரோல் வாங்கியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளார். இந்நிலையில் இந்த வழக்கில் விசாரணை இன்னும் நடைபெற்று வருவதாகவும் பின்னர் துணை பொது வழக்கறிஞரிடம் அனுப்பப்படும் என்றும் கூலாய் போலீஸ் தலைவர் தான் செங்லி தெரிவித்தார். வைரலான வீடியோவில் காட்டப்பட்டவர்கள் 63 மற்றும் 67 வயதுடைய திருமணமான தம்பதியர்கள் என்று தெரிய வந்துள்ளது. வாகனம் ஓட்டியவர் நம்பர் பிளேட்டை கருப்பு டேப்பால் மூடியிருந்தார். இது போலியான அல்லது மாற்றி அமைக்கப்பட்ட பதிவு எண்கள் என்ற குற்றச்சாட்டின் கீழ் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது.
போலீசார் உரிமையாளரை சிங்கப்பூரில் நிரந்தர குடியிருப்பாளர் என்று கணித்து விசாரணைக்கு அழைத்துள்ளனர். வீடியோ வைரலாகிய பிறகு ஜொகூர் உள்ளூர் வர்த்தக மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சின் அதிகாரிகள் பெட்ரோல் நிலையத்தை பரிசோதித்தனர். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.